ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கவே நீர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நீங்கள் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு பின்பாகவும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஏதுவான கிருபையை தந்து, பலனை தந்து, உடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற எல்லா மேன்மையான தயவுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில அப்பா, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உடைய மகிமையின் பிரசன்னம் விளங்க நாங்க எங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய பரிசுத்த பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. அப்பா, இந்த காணொளியை காண்கிற யாராகினும் எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் உடைய மகிமையின் பிரசனத்தை உணர
நீர் அவர்களோடு கூட பிரத்யட்சமாய் பேசுகிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய மகிமுள்ள பொற்பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பெரிய 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 காரியங்களை நாங்கள் காண உதவி செய்யுங்க. வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த காணொளி பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த அருமையான ஜி நெட்வொர்க் என்கிறதான ஒரு ஊழியத்திற்காக பதிவேற்றம் பண்ணப்படுகிற ஒரு காணொளி. இது ஜி நெட்வொர்க்கை குறித்து தெரியாதவர்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை நான் இந்த காணொலியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியம் பிரான்ஸ் தேசம் மற்றுமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸை சார்ந்த அநேக தேவ ஜனங்களை இணைத்து சபைகள் பிரயோஜனப்பட வேண்டும், அநேக மிஷனரிகள் சந்திக்கப்பட வேண்டும், அநேக யங்ஸ்டர்ஸ் தேவனுடைய திட்டத்தை உணர்கிறவர்களாக விசேஷமாக இந்த கடைசி காலத்துல இருக்கிறதான ஒரு பெரிய நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுகிறதற்கு ஏற்ற சில தரிசனங்களோடு கூட செயல்படுகிறது தான் இந்த ஜி நெட்வொர்க் ஊழியம். மற்றுமாக மிஷனரிகளை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும், இன்னும் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்கிற பெரிய தரிசனத்தோடு கூட அவர்கள் இந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த காணொளி இன்றைக்கு நம்முடைய யூடியூப் சேனலிலும் மற்றுமாக அவர்களுக்கு அவர்களுடைய ஜூம் ஐடியில இந்த செய்தி, இந்த காணொளி ஒளிபரப்பப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்க போகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துவாராக. முக்கியமாக இந்த காணொலியை யாருக்காக பதிவேற்றம் பண்ணப்படுகிறதோ அந்த ஜி நெட்வொர்க்கை சார்ந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னோட நன்றிகளையும் என்னோட வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பாரம், உங்களுடைய தாகம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நெட்வொர்க் இன்னும் பெரிதாக அநேக இடங்களில வியாபரித்து அநேக ஊழியங்களுக்கு பெரிய ஒத்தாசையாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இந்த ஊழியம் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக இந்த காணொலியை காண்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற யாராகினும் இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னா நீங்க உங்களை இந்த ஜி நெட்வொர்க்கோட இணைத்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக என்னுடைய யூடியூப் சேனல்லையும் அருமையான பிரதர் ஆரோனை கொண்டு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ண விரும்புகிறேன். அருமையான ஜி நெட்வொர்க்கை சார்ந்த யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை சென்னை பட்டணத்திலிருந்து சர்ச் ஃபார் மிஷன் ஊழியத்தின் நிமித்தமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முக்கியமாக இந்த செய்தியை நான் கொடுக்கும்படி என அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொண்ட அருமையான தேவதாசன் பிரதர் ஆரோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் என்னோட வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்துல ஜி நெட்வொர்க்குக்கு ஆண்டவர் அருமையான ஒரு மோட்டோவை கொடுத்திருக்கிறார். என்ன மோட்டோ? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். We are blessed to bless. நாம் எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டோம்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. நாம் பிளஸ்டா இருக்கிறோம். எதற்காக? நாம் மற்றவர்களை பிளஸ் பண்ணுவதற்காக. பிளஸ் பண்ணுவது என்பது, ஆசீர்வதிக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்மள அந்த ஒரு எனர்ஜி இல்லைன்னா நம்மளால மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே முடியவே முடியாது. இன்னைக்கு தரமான ஒரு வேத வாக்கியத்தை அவர்கள் மோட்டோவுக்காக அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜி நெட்வொர்க்கை சார்ந்த யாவருக்கும் இந்த செய்தி மிகுந்த பலனாய் இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் தீர்க்கமாய் நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை பவுலை கொண்டு ஆண்டவர் இப்படியாய் பேசுகிறார். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். எவைகளை குறித்து? முன்னாடி இருக்கிறதான வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியில கட்டப்பட்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடுகிற காரியங்களை நான் அறியேன். கட்டுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இங்க நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், எருசலேமுக்கு போகிறதற்காக பவுல் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த இடத்துல ஒரு பட்டணம், மிலேத்து பட்டணத்திற்கு பவுல் கடந்து வருகிறார். அப்பொழுது எபேசு பட்டணத்திலிருந்து தலைவர்களை அங்கு வரவழைத்து அந்த தலைவர்களின் மத்தியிலே ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச், கடைசியாக நான் எருசலேமுக்கு போகிறேன், நீங்க என்னை கடைசியா பார்ப்பது இதுதான் என்று கூட பவுல் இந்த இடத்துல அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. யூ ஆர் கோயிங் டு see me for the last time. நான் இங்கிருந்து எருசலேமுக்கு போகிறேன், அந்த இடத்துல நான் கட்டப்பட போகிறேன், நான் மரிக்க போகிறேன் என்பதாக பவுல் அந்த இடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அழுத்தமான மன அழுத்தமுடைய ஒரு கான்வர்சேஷன் இது. அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், இவைகள் ஒன்றையே குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து என் இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். என்ன பேசுறாரு? கட்டுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து என்னிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆவியில கட்டப்பட்டவனாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். என்னடா இது டைட்டில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு இருக்குது. ஆனா வசனத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்தா பவுல் படுகிற பிரயாசத்தை குறிச்சும் இருக்குதேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், I feel very blessed to preach on this subject. முக்கியமாக இந்த வசனத்தை குறித்து பேசுகிறதுல நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படும் பொழுது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளோட growth, நம்முடைய ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங், நம்முடைய மற்ற விதமான வளர்ச்சிக்கு ஏதுவான புகழ்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் என்று நாம் அதிகம் நினைக்கிறோம். ஆனால் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவது எதனால இருக்க வேண்டும் என்றால், பாடுகளை சகிப்பதினாலே இருக்க வேண்டும். இன்றைக்கு பவுல் ஒரு பெரிய ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நான் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன் சகோதரர்களே, நான் உபத்திரவப்பட போகிறேன், நான் பாடுபட போகிறேன். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் இப்போ பேசுகிற காரியத்துல எனக்கு கஷ்டமே இல்லை. இவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ரீசன் இஸ், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இது போல யார் சொல்ல முடியுங்க? என் பாடுகளை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஜீவனையும் நான் அற்பமாக எண்ணுகிறேன். என்ன சொல்லுகிறார்? என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? How do I call this as a blessed word? காரணம், ஐயோ நான் கஷ்டப்பட போறேங்க, நான் காயப்பட போறேன் அப்படின்றது போல ஒரு பலவீனமான வார்த்தைகளை சொல்லல பவுல் என்ன சொல்லுகிறார்? இவைகளை குறித்து ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. He is telling, if I'm going to physically suffer, it is not at all a problem for me. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பின் நிமித்தம் தன் சரீர மேன்மையை அவன் வெறுக்கிறான். அதுவே தனக்கு பின்பாக இருக்கிற, தனக்கு கீழே இருந்து ஊழியம் பண்ணுகிற அத்தனை தலைவர்களுக்கும் சொல்லுகிறான், நான் என் பாடுகளை குறித்து நான் கவலைப்படலை, நீங்களும் கவலைப்படக்கூடாது. இந்த காலகட்டங்களிலே இன்றைக்கு அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். பாடுகளே நமக்கு இருக்காது, நமக்கு ஆசீர்வாதம், கிருபை என்று நிறைய காரியங்களை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துல நான் நிச்சயமாய் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட செய்திகள் சபைக்கு அவசியம். பாடுகளை சகிப்பது பாக்கியம் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா? பாடுகளை சகிப்பதே நமக்கு ஆசீர்வாதம். இங்க பவுல் சொல்லுகிறார், நான் கிருபையினால பெற்ற தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நான் ஊழியம் செய்வதற்காக சுவிசேஷத்தின் மேன்மையை காண்பித்து கொடுப்பதற்காகவே கிருபையை பெற்றிருக்கிறேன். ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப் ரன் பண்றதுக்காக இல்லை, எப்பவுமே செல்ஃப் கம்ஃபர்ட்ல வாழ்றதுக்காக இல்லை. இன்றைக்கு பல வித்தியாசமான தேசங்களிலே, பலவிதமான கான்டெக்ஸ்ட்ல, பலவிதமான கல்ச்சர்ல வாழுகிற நமக்கு செல்ஃப் கம்ஃபர்ட் என்பது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. ஆனா இந்த கடைசி காலத்துல தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், இந்த செல்ஃப் கம்ஃபர்ட்டோடு கூட நாம் வாழுகிறதற்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த சிந்தை உடையவர்களாக மாறுவது மிக அதிக கடினமாய் மாறிவிடும். இந்த காலகட்டத்துல அதிகம் நாம் கேட்பது பாடுகளை குறித்ததான வார்த்தைகள் அல்ல, ஆசீர்வாதம், கிருபை, நன்மை, பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஏராளமான காரியங்களை நாம் அநேகம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை அதிகம் கேட்பது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா நான் நிச்சயமாய் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன், நாம் ஒரு கடைசி நாட்களுக்குள்ளே நெருக்கத்தை அனுபவிக்கிற காலகட்டத்திற்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இந்த காலகட்டத்துல நாம் பாடுகளை சகிப்பதில் பாக்கியவான்கள் என்கிற உணர்வை அடையாமல், அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை அடையாமல் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்போமானால் நாமும் கிருபை கடுத்த இந்த ஒரு மாதிரி சுகர் கோட்டடான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்மளால பேச முடியும். முன்பு நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுது அநேக ஊழியக்காரங்க அவங்க கடந்து வந்த பாதைகளை, கசப்புகளை, காயங்களை அனுபவங்களாக, சாட்சிகளாக பகிர்ந்து கொண்டார்கள். அவைகள் என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய வாலிப வாழ்க்கைக்கு மிக மிக பிரயோஜனமா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பெரிய சேடஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாடுகளை சகிப்பது என்பது ஒரு ஏற்றுக்க முடியாத காரியம் போல இன்னைக்கு இருக்கிற ஒரு யங் ஜெனரேஷனுக்கு காணப்படுகிறது. ஒரு வார்த்தை, ஒரு சொல் அவங்கள காயப்படுத்துதுன்னா அதை வச்சு உடனே நிறைய காரியங்களை அவங்க அதுதான் பாடுன்னு நினைச்சுக்கிறாங்க. முன்பு இருந்த ஒரு ஆவிக்குரிய டிசிப்ளின் சபைகளுக்குள்ள இன்னைக்கு வர ஆரம்பிக்குமானால், அந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்த்தடாக்ஸ் டிசிப்ளின் சபைக்குள்ள இன்றைக்கு வர ஆரம்பிக்குமானா எனக்கு தெரியல எத்தனை பேர் அதை டாலரேட் பண்ண முடியும்னு சொல்லி. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே நான் விரும்புகிறேன். அந்த கிருபையின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கும் போது அவர் அனுபவிக்கிற காரியம் என்ன? பாடுகள், கசப்புகள், மனுஷங்களுடைய வார்த்தைகள், மனுஷங்க கல்லெறிறாங்க, கொலை செய்ய பாக்குறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை. இது எவ்வளவு இன்டென்ஸான பாடு இல்லையா? இது எவ்வளவு பயங்கர இன்டென்ஸான ஒரு காரியம் இல்லையா? தேவ ஜனமே, இப்படிப்பட்ட காரியத்தை நாம் அனுபவிக்கிறது தான் நான் சொல்லுகிறேன் நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி. இன்னைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிற காரியம், நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் பிளஸ்ட் டு பிளஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிக்கிறதற்காக. என்ன ஆசீர்வாதம்? பாடுகளை சகிப்பது தான் நம்முடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பாடுகளை சகித்து கொண்டு ஒரு பெரிய சாட்சிய, ஒரு பெரிய எக்ஸாம்பிளரி லைஃபை நாம இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு செட் பண்ணுவோம்னா நான் சொல்லுகிறேன், நாம் மிகுந்த ஆசீர்வாதத்திற்குரியவர்களா இருப்போம். ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு, இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கிற வாழ்க்கையை வாழுகிறதற்கு இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. அழகாக ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் இப்படியாய் எழுதுகிறார், உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் என்ன கொடுக்குமா? பொறுமையை கொடுக்குமா. பொறுமை என்ன கொடுக்குமா? பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்துல. பின்னுமாக எழுதுகிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இங்க இன்னும் ஒரு ஸ்வீட்டஸ்டான ஒரு வார்த்தை இருக்குது. என்ன இருக்குது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில்
ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? பரீட்சையின் நிமித்தமாக நாம் பெறுகிற அந்த நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இந்த உபத்திரவங்களை நாம் சகிப்பதற்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் ஆசீர்வாதத்திற்கு ஊறிய பாத்திரங்களாக we can never bless others. நாம் ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரங்களாக விளங்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பலன்தான் அந்த நம்பிக்கையில நாம் வெட்கப்படாதபடிக்கு நம்மை உயர்த்தி நிறுத்துகிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிறது. இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது. அப்ப இந்த பொறுமை எங்கிருந்து வருது? அதுக்கு நீங்க யாக்கோபுல முதல் அதிகாரத்துல வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பொறுமையை பெற்று கொள்ளுகிறதற்கு கூட அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன? யாரிடத்துல கேட்கணுமா? என்ன கேட்கணுமா? பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்முடைய பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது. அதற்குதான் இதை கொடுக்கிற யாரிடத்துல கேட்கணும்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பொறுமையை நமக்கு கொடுக்கிற அவரிடத்துல நாம் கேட்கணும். நாம் கேட்கும் பொழுது இந்த உபத்திரவத்தின் நடுவுல நமக்கு பொறுமையை கொடுக்கிறார். பூரணராய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொறுமையை கொடுக்கிறார். நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார், வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நாம் கெட்டு போகிறதற்கு அவர் நம்மை விட்டு கொடுத்துடவே மாட்டாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொறுமையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு பிக்சரும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு குறைவா இருக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன். பாடுகளை குறித்த சில காரியங்களும் இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு குறைவுள்ளதா இருக்கிறதாய் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கு இந்த வாலிப வயசுல இந்த ஊழியத்தின் பாதையில நான் கடந்து வரும் பொழுது இன்றைக்கு பாடுகளை சகிப்பதற்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு விருப்பமே இல்லை. ஒரு டிசிப்ளினை ஏற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு விருப்பம் இல்லை. யங்ஸ்டர்ஸ்க்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு, இன்னைக்கு இருக்கிற இந்த 21st century இருக்கிற இந்த நவீன உலகத்துல இருக்கிற ஜெனரேஷனுக்கு பாடுகளை சகிப்பதற்கு விருப்பமே இல்லை. முன்பு நம்மளை டிசிப்ளின் பண்ண ஊழியக்காரங்க நம்மளை பெரம்பெடுத்து அடிச்சாலும் ஏத்துக்கிற மனசு நமக்கு இருந்தது. நம்ம தப்பே பண்ணலனாலும் அந்த தப்பை நம்மளை குற்றப்படுத்தும் பொழுது ஏற்றுக்கொண்டு அமைதியா இருந்து பாடுகளை சகிக்க பொறுமையா இருக்க அந்த பரீட்சையை கடந்து வர நம்பிக்கையோடு கூட இருந்து தேவனிடத்துல பலப்பட பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யத்துல ஐக்கியத்துல பலத்துல சம்பூரணத்துல பிரசன்னத்துல பலப்படுகிறதற்கு நமக்கு அந்த பரீட்சைகளும் பாடுகளும் நமக்கு காரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க ஒருத்தங்களை தப்பா பேசினா போதும் உங்களை குறித்து 100 வார்த்தை பேசுறதுக்கு, நீங்க ஒரு கல் எரிஞ்சா போதும் உங்க மேல 100 கல் எறிகிறதுக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், your blessing it is not only to receive your glory, உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், உங்களுடைய ப்ரொவிஷன் இவைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறது இல்லை, பாடுகளை சகித்து கொண்டு நீங்க சாட்சியாக மற்றவர்களை உங்கள் சாட்சிகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம். பாடுகளை சகிப்பதை குறித்து வேதத்துல எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீங்க 1 பேதுருல வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது பாருங்க, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும்
தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். இது இது அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா ஏத்துக்கிறது. இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய பிசிக்கல் கம்ஃபர்ட்டுக்கு மிஞ்சி ஒரு காரியம் நமக்கு நடக்குதுன்னா நான் சொல்லுகிறேன், சில பேரால அதை டாலரேட் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம பாடுகளை சகிப்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட்டுக்கு மிஞ்சி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பிரதர், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது பிரதர் நம்ம சொல்றோம் இல்லையா. இங்க வசனம் சொல்லுகிறது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை செய்து நம்ம பாடு அனுபவிக்கிறது நமக்கு அவ்வளோ இட் இஸ் நாட் அவ்வளோ ஈஸி டு டேக். இட் இஸ் நாட் an easy டேக் அவே. நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் கீழே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் why because கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவம் அனுபவித்து ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தினாலே கொலை உண்டு ஆவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இங்க பாருங்க, ஆவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். Even here the Holy Spirit helps us to bounce up higher. காரணம், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த நம்பிக்கையிலே நாம் வெட்கப்படாதபடிக்கு நமக்கு உதவி செய்கிறார். நாம நன்மை செய்து பாடு அனுபவிப்போமானால் that is where the Holy Spirit comes and helps us. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமே சபையே, தேவ ஜனமே, தேவனுடைய மனிதர்களே, பாடு அனுபவிப்பதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம்னா அங்கதான் எழுப்புதலுக்கு மகிமையான கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் இச்சிக்கிற ஒரு காரியம் உண்டு, நான் ஆசைப்படுகிற ஒரு காரியம் உண்டு, என்னோட செல்ஃப் கம்ஃபர்ட்ல நான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. ஆனால் அவைகளை நான் ராஜ்யத்திற்காக தேவனுக்காக நான் இழப்பேன். ஆனால் அங்க எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உதவி செய்கிறாருங்க. இன்னைக்கு சபைகளுக்குள்ள கம்ஃபர்ட் ஜோன் விரும்புறோம். நம்ம எல்லா விதத்திலையும் we need a comfort. சபையே அதை இழக்கிறதற்கு சபை ஆயத்தமா இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியைகளை சபைகளுக்குள்ள நடப்பிக்க முடியும். இது கடைசி காலம். பாடுகளை அனுபவிப்பதற்காக சபைக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற காலம். இந்த காலகட்டத்துல உனக்கு பாடு வராது, உனக்கு கண்ணீர் வராது, அவர் உன் கண்ணீரை துடைப்பாரு, உன்னை பலப்படுத்துவாரு, உனக்கு ஜெயம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை கேட்டு 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 பாடு அனுபவிக்கிற வசனங்களை குறித்து நாம் கேட்காமல் இருக்கிறதுனாலதான் சில வேளையில கொஞ்சம் யாரன்னா குத்துனா கூட நமக்கு பயங்கரமா வலிக்குது. நம்மளால காயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே அவங்க மேல நம்ம எதையோ பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம், என்னென்னமோ யோசிக்கிறோம். பாடு அனுபவிப்பது பாக்கியங்க. இங்க இன்னுமாக 1 பேதுருல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர் அவர் நம்ம மேல தங்கி இருந்தாதான் அந்த பாடு அனுபவிக்கிறதுல எனக்கு பாக்கியம் உண்டு என்பதை என்னால உணர முடியும். Only when I experience the power of the Holy Spirit in my life, என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையும் மகத்துவத்தையும் நான் அனுபவிக்கும் பொழுதுதான் பாடுகள் எனக்கு பாக்கியமாக இருக்கும் என்பதை என்னால உணர முடியும். ஒரு பாக்கியவான் தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். சாபத்துல இருக்கிற உணர்வோடு கூட இருக்கிறவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பாங்கன்னா அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. Who feels that he is privileged, அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அதுல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸே இருக்கும் இல்லையா. இன்னைக்கு பாடுகளை சகிப்பது, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியம், அந்த உணர்வு, அந்த பாக்கியம் என்கிற அந்த நிந்திக்கப்படுகிறதை நான் பாக்கியமாக கருதுகிற அனுபவம் எனக்கு எப்போ வரும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் என் மீது இருக்கும் பொழுது, இந்த ஆவியில நான் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கும் பொழுது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு we couldn't able to accept, we couldn't able to tolerate several things. ஏன்னா நம்மள பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையும் மகத்துவத்தையும் நாம் இன்னும் அனுபவிக்கிறதற்கு, நம்முடைய மாம்சம் சாகுகிறதற்கு நாம் இன்னும் விட்டு கொடுக்கல. பொறுமை நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு அந்த சரண்டர் நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்? why? அந்த சரண்டர் நம்மளோட வாழ்க்கையில வரணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முழுவதுமா விட்டு கொடுக்கணும்.
இந்த காலகட்டங்களில அதிகமா நான் டிஸ்கஸ் பண்ற ஒரு காரியத்தை இந்த செய்தியில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கும் பொழுது, அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல அநேகம் இவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அநேகம் இவைகளை தியானிக்கிறோம். ஆவியானவர் எனக்கு இதுல ஒரு அழகான காரியத்தை கத்துக் கொடுத்தார். ஏன் பாடுகளை சகிப்பதும் பொறுமையும் தாழ்மையும், ஏன் சரண்டர் அண்ட் சாக்ரிஃபைஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னு இந்த வேலையில நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுக்குறேன்னா, பிரகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா முதலாவது ஒரு பலிபீடம் இருக்கிறது. அதற்கப்புறமா ஒரு வெண்கல தொட்டி இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க போகும்பொழுது 7 அகல்களை உடைய அந்த குத்து விளக்கு இருக்கிறது. ஒரு தூப பீடம் இருக்கிறது. அப்புறமாக அந்த அப்ப மேஜை இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போகும் பொழுது அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அதற்குள்ள 10 கட்டளைகள் நிறைந்த அந்த கற்பலகைகளும் மன்னாவும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் அதுல இருக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். தெய்வச்சனமே, இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்க முதலாவது அந்த பலிபீடம் பார்க்கும் பொழுது இட் டினோட்ஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் சரண்டர். தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்துற இடமா இருக்கிறது. நான் பாவியா இருக்கிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் பலி செலுத்துகிறேன் என்று நம்ம அங்க கடந்து வருகிறோம். பின்பாக அங்க இருக்கிற அந்த வெண்கல தொட்டிக்கு போகும்பொழுது அந்த ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அந்த வெண்கல தொட்டி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது சுத்திகரிப்பை குறிக்கிறது. அதுக்கப்புறமா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போகும் பொழுது அங்க அந்த குத்து விளக்கு இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற எண்ணெயும் அதுல எரிகிற அந்த தீயும் அபிஷேகத்தையும், தேவனுடைய அந்த ஆயில், அந்த அபிஷேகத்தையும், பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையை குறிக்கிறது. அங்க இருக்கிற அப்ப மேஜை தேவனுடைய வார்த்தையும் அதுல இருந்து புறப்படுகிற அந்த ரெவலேஷன்ஸ், அந்த பிளெஸிங்ஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அதை குறிக்கிறது. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த தூப பீடத்தை பார்க்கும் பொழுது அது ஆராதனையை குறிக்கிறது. அது தேவனுக்கு உகந்த பிரசனத்தையும் சாட்சி உள்ள ஒரு ஆராதனையும் குறிக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி பெட்டி, அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? உள்ள இருக்கிற 10 கட்டளைகளும், அதுல இருக்கிற மன்னாவும், அதுல இருக்கிற துளிர்த்த கோலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் டினோட் பண்ணுகிறது, மகிமையை டினோட் பண்ணுகிறது. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சபையின் அனுபவத்தையும் ஆலயத்தின் அனுபவத்தையும் இதை வைத்து நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது பிரகாரத்துல இருக்கிறதான இந்த அர்ப்பணிப்பும் இந்த பலியும் தாண்டி ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, ஒரு கிளீனினஸ், சுத்திகரிக்கிற அனுபவம் இருக்கிறது. இன்னைக்கு சபையானது இன்னைக்கு இந்த சாக்ரிஃபைஸையும் சரண்டரையும் அதிகம் பேசுறதே கிடையாது, அதிகம் பார்க்கிறதும் கிடையாது. சுத்திகரிப்பு இருக்கிறது. பிரகாரத்துல இருக்கிற இந்த 2-3 அனுபவத்தை சபை அதிகமாக உற்று நோக்காமல் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற அபிஷேகம், அக்கினி, வல்லமை, அங்க இருக்கிற செய்தி, ரெவலேஷன், அங்க இருக்கிற ஆராதனை, தூப பீடம், இதை அதிகமாக சபை உற்று நோக்குகிறது, பேசுகிறது. உள்ள இருக்கிற சாட்சி பெட்டியில் இருக்கிற 10 கட்டளை, மன்னா, அழைப்பு அழைப்பு அழைப்பு, துளிர்த்த கோல், நிறைய நம்ம பேசுறோம், நிறைய we are discussing on it. ஆனா சபையே, தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், வெளியில இருக்கிறதான பிரகாரத்துல இருக்கிறதான அந்த அர்ப்பணிப்பையும் அந்த பலியையும் நம்ம ஒழுங்கா செய்யாம, சுத்திகரிக்காம, இங்க உள்ள நாம என்ன ஆராதனை பண்ணாலும் சரி, என்ன வசனம் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அதுல பிரயோஜனம் இல்லை. என்ன அபிஷேகம், அக்கினி, வல்லமை, அற்புத அடையாளம், மன்னா, பரலோகத்தின் மன்னா, கோளு துளுத்திருச்சு, என்ன பேசினாலும் சரி, இஃப் ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் இன் accepting myself in receiving, நான் அந்த பிரகாரத்துல இருக்கிறதான அந்த அர்ப்பணிப்பையும் அந்த பலியையும் ஒழுங்கா செலுத்தாத ஆளா இருப்பேன்னா நான் எவ்வளவு பேசி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாடுகள் அந்த பலிபீடத்தை குறிக்கிறது. நான் என் சுயத்தை பலிபீடத்துல வைத்து தகனிக்க வேண்டிய அனுபவத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நம்மள இருக்கிற சுயம் அநேக தரம் நாம் எவ்வளவுதான் அபிஷேகம், ஆராதனை, உன்னதமான ஊழியம் எவ்வளவு பேசினாலும், if I don't have a surrender and sacrifice, cleanliness, சுத்திகரிக்கிற அனுபவம், பரிசுத்தத்திற்கு ஏதுவான வாஞ்சையும் தாகமும் உடைய அனுபவம், இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணுகிற அநேக சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நான் சுத்தமா இருக்கணுங்க, பரிசுத்தமா இருக்கணும், அதுக்கு ஏற்ற சிந்தை தான் எனக்கு அதிகமா இருக்கணும்.
ஆனா இன்னைக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சினிமா பார்த்தாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் பண்ணலாம். நான் சினிமா பாட்டு பார்த்தாலும் ஊழியம் பண்ணலாம். நான் எங்க போனாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் பண்ணலாம். வாட் எவர் ஐ எம், காட் இஸ் ரெடி டு அக்செப்ட் மீ. நோ, God is not ready to accept in whatever condition you are, only when you surrender. நீங்க என்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க அவர் உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க உங்களுக்குள்ள பாவமே இல்லை என்கிற உணர்வோடு கூட நீ போவாம, நான் பாவமே பண்ணலப்பா அப்படின்னு நீங்க போவீங்கன்னா, how do you think he is going to accept you? நம்மில பாவம் இல்லை என்போமேனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் நல்லா ஆராதனை பண்றேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா நான் ஊழியம் பண்றேன், ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட அழைப்பு இருக்குது பிரதர், ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். யாரு மனுஷங்க என்ன அழைக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னு, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், உங்ககிட்ட அழைப்பு இருக்கலாம், உங்ககிட்ட மன்னா இருக்கலாம், உங்ககிட்ட 10 கட்டளை இருக்கலாம். ஆனா பிரகாரத்துல என்ட்ரன்ஸ்லயே இருக்கிற அந்த அர்ப்பணிப்பும் அந்த சாக்ரிஃபைஸும் சரண்டரும் உங்ககிட்ட இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. A person who is complete in surrendering to God, ஒரு மனிதன், தேவ மனிதன் தன்னை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறவனாக இருப்பான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அதில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கும். அதை தான் பவுல் பண்ணுகிறார். பாடுகளை சகிப்பதற்கு, பாடுகளை அனுபவிப்பதற்கு அவன் தன்னை விட்டு கொடுத்தான். அந்த அனுபவம் தாங்க நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சபைக்கு தேவைப்படுகிற மிக உன்னதமான அனுபவம் அது. மிக உன்னதமான அனுபவம். நான் இந்த செய்தியை பிரசங்கம் பண்றதுக்காகவே இன்னைக்கு நான் ஒரு பிரதர் கிட்ட நான் பேசினேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரதர் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் என் சபையை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், ஐ ஃபீல் வெரி ஹார்ட் இன் மை ஹார்ட், என் மனசுல ரொம்ப காயம் இருக்குது பிரதர், ரொம்ப கசப்பு இருக்குது, எனக்கு எப்படி இதை டாலரேட் பண்றதுன்னு தெரியல. அவர் பேசும்பொழுது, அந்த பிரதர் கண்டிப்பா இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பிரதர், நீங்க என்ன தப்பா எடுக்க கூடாது, இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக உங்க வாழ்க்கை சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் பேசும்பொழுது அவருடைய இருதயத்துல ஒரு பயங்கரமான கோபம் இருக்கிறதை நான் பார்த்தேன். He couldn't able to accept what he gone through in his life. ஆனா அவர்கிட்ட பேசி முடிக்கும் பொழுது, இன்னைக்கு ஆவியானவர் என்கிட்ட பேசி இருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப சகோதரன் என்னோடு கூட பேசினார். தெய்வ ஜனமே, என் சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னா, நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாக சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட இருக்கிறதுக்கு காரணம், நான் கடந்து வந்த பாதைகளில நான் இந்த பாடுகளையும் கசப்புகளையும் சகிப்பதற்கு நான் என்னை விட்டு கொடுத்ததுன்னு நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன். This world gave me many opportunities. இந்த உலகம் எனக்கு டெக்கரேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தது. இன்னைக்கு நம்மள இடத்துல இருந்து ஒரு காரியத்தை நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம கிட்ட இருந்து எடுத்தா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருந்து எடுத்தா, ஒரு வேலையோ ப்ரமோஷனையோ நம்ம கிட்ட இருந்து பறிச்சா ஒரு 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 பெரிய வழி நமக்கு இருக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில வந்த அப்படிப்பட்ட சூழல்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், that is what I'm saying, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவைகளை டாலரேட் பண்ணுகிறதற்கு எனக்கு உதவி பண்ணார், எனக்கு ஹெல்ப் பண்ணார். சில இடத்துல என் வாழ்க்கையில நான் சொதப்பினேன். ஆனா அந்த சொதப்பல்களில நான் என்னை அர்ப்பணித்த பொழுது ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சார். அப்படியே நான் போயிட்டு நான் தப்பே பண்ணலன்னு நான் நிக்கல. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்க, நான் என்னைக்கு அர்ப்பணிச்சனோ அன்னைக்கு அவர் என்னை கரங்களில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். என் வேதாகம கல்லூரி நான் முடித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. கேரளாவில் கொச்சின்ல இருக்கிறதான ஒரு எக்ஸோடஸ் சர்ச் என்கிறதான ஒரு பெரிய சர்ச்ல ஒரு தமிழ் பாஸ்டரா இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வர ஆரம்பித்தது. இப்படி ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே வருதே அப்படின்னு இருக்கிறப்போ ஆவியானவர் சொன்னாரு, உன் பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ப்பா அப்படின்றப்போ என் பாஸ்டர் கிட்ட போய் கேட்டப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, நீ போகாத தம்பின்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை என்னை மிகவும் காயப்படுத்தினது, என்னை மிகவும் பலவீனப்படுத்தினது. ஏன் ஆண்டவரை அவர் போகக்கூடாது சொல்லிட்டாரு? நான் பல விதத்துல யோசிக்க ஆரம்பிச்சேன். அவருக்கு நான் வளர்றது பிடிக்கலையா, இதுவா அதுவா, மாம்சத்துல நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனா ஆவியானவர் எனக்கு ஒரு புத்தி சொன்னாரு, நான் செய்கிறது நன்மைக்கு ஏதுவானது, நான் செய்கிறது நன்மைக்கு ஏதுவானது, இது உனக்கு மிகவும் பிரயோஜனப்படும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் என் ஆலயத்திலேயே
எனக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழே நான் வளர்ந்தேன். நான் அப்படியே அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய காரியத்துல ஐ மெஸ்ட் அப் ஆன் மை வேஸ். எல்லா விதத்திலும் ஒரு சோர்வு, தோய்வு, காத்திருப்பது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. பாடுகளை அனுபவிப்பது அவ்வளவு ஈஸி இல்லை. அவைகள் எல்லாம் தாண்டி வரும் பொழுது அநேக காரியங்களில என் சாட்சி கெட்டு போச்சு, நிறைய காரியம் நடந்தது. எல்லா காரியத்தை நான் கடந்து வந்தேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு மதியம் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுகிறதற்கு முன்பாக ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி கிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் சாட்சி கொடுப்பதற்கு காரணமா இருக்கிறது. I am blessed to bless such youngsters. But that blessing which I received, that was not easy. இன்னைக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ரெடியா இல்லைங்க. கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் காயம்னா நம்ம அந்த இடத்துல இருந்து விலகிடணும்னு பாக்குறோம். என்ன ஆண்டவர் நான் இருந்த இடத்துல இருந்து கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுற வரைக்கும் I was there. I had pain. அவமானம் இருந்தது, வெட்கம் இருந்தது, கசப்பு இருந்தது, காயம் இருந்தது. பண்ணாத தப்புக்கு திட்டு வாங்கினேன். சில வேளையில நான் பண்ண தப்புக்கு திட்டு வாங்கினேன். எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஆனா நான் சொல்லுகிறேன், என்னை ஆண்டவர் அனுப்புற வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்ததுதான் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சாட்சி கொடுக்கறதற்கு எனக்கு காரணமா இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்து இது வேண்டாம்ப்பா, இந்த தப்பு வேண்டாம் தம்பி, இந்த தப்பு வேண்டாம் தங்கச்சின்னு சொல்றதுக்கு என் வாழ்க்கையில நான் கண்ட சறுக்கல்களும் நான் ஏறின மேடுகளும் பள்ளங்களும் எனக்கு காரணமா இருக்கிறது சாட்சி கொடுப்பதற்கு. இன்னைக்கு மேடு ஏறுறதுக்கு தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு விருப்பமா இருக்குதுங்க. நம்மள நிறைய பேருக்கு we just want to go high 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 and high. புகழின் உச்சிக்கு போகிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு விருப்பம் இருக்குது. ஆனா பாடுகளை சகிப்பதற்கு, பாடுகளை அனுபவங்களாக சாட்சிகளாக பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அனுபவமாக வாழுகிறதற்கு நம்மள நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாததை போல இருக்கிறது. ஆசீர்வதிக்கவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோங்க. இந்த காலகட்டத்துல நான் சொல்லுகிறேன், பாடுகளை சகிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் நம்ம விட்டு கொடுக்காம இருப்போம்னா நான் சொல்லுகிறேன், நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சில வேளைகளில நாம் நினைக்கிறோம், we are financially helping somebody so that our family is going to be blessed. ஃபினான்ஷியலா நீங்க ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், அது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல. உங்க வாழ்க்கை முறையில உங்க செல்ஃப் கம்ஃபர்ட்டை நீங்க கர்த்தருக்காக இழக்கும் பொழுது உங்க வாழ்க்கை முறையே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு மாறிவிடும். இன்னைக்கு பாடுகளை அனுபவிப்பதற்கு நம்மை விட்டு கொடுப்போம்னா நான் சொல்லுகிறேங்க, உங்களை அவர் உயர்த்துவார். என் சாட்சியை நான் சொல்றேங்க. நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். பாடல்கள் வழியா நிறைய விதத்துல நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு ஜான் வெஸ்லினா யாருக்குமே தெரியாது. நான் ஒரு மூலையில தாளந்துகள் திறமை உடையவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில நான் இருந்தேன். ஆனா நான் இன்னைக்கு தைரியமா சொல்லுவேன், அன்னைக்கு நான் நினைச்சிருந்தேன்னா நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்தேன், நான் தான் இவங்களுக்கு பாட்டெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன், நான் ஊர் ஃபுல்லா நான் எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு என் பேரை சொல்றதுக்கு மனசு வரல, எனக்கும் என் பேரை வெளியில சொல்லிக்கணும்ன்ற எண்ணம் வரல. ஆனா நான் சொல்றேன், அன்னைக்கு நான் அமைதியா இருந்தேன், அன்னைக்கு நான் பொறுமையோடு கூட இருந்தேன். இதெல்லாம் ஒரு குப்பை, இந்த பேரு புகழ் எனக்கு வேண்டான்னு நான் விட்டு கொடுத்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் அங்க அடங்கி இருந்தது நல்லது. இன்றைக்கு அவர்கள் மூலமாக அல்ல, என் ஆவியானவர் என் பெயரை இந்த உலகம் ஃபுல்லா எல்லா ஜனங்களுக்கும், தமிழ் பேசுற அநேக ஜனங்களுக்கு என் பேரை தெரிகிற அளவுக்கு அவர் கொடுத்த பாடல்களை கொண்டு இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் என் தலையை உயர்த்திருக்கிறார் அநேக மனிதர்களுக்கு முன்பாக. காரணம் ஒண்ணுதான், அன்றைக்கு அந்த பந்திக்கு முன்பாக என் தலை நிரப்பப்படுவதற்கு, என் தலையை எண்ணெயினால் நிரப்பப்படுவதற்கு நான் என்னை விட்டு கொடுத்தேங்க. அந்த நிந்த, அந்த அவமானம், அந்த பாடு எனக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு உதவி செஞ்சது. அந்த பொறுமை எனக்கு பரீட்சைகளை கொண்டு வந்தது. அந்த பரீட்சைகளின் நடுவுல நான், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துவீர், எனக்காக ஒரு நேரம் வச்சிருக்கிறீர், என்னை நீர் உயர்த்துவீர், நான் மற்றவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்க என்னை நீர் பயன்படுத்துவீர் என்ற அந்த நம்பிக்கையில நான் வெட்கப்பட்டு போகாம அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார், என்னை வழி நடத்தினார், என்னை கனப்படுத்தினார். இன்னைக்கு அது எனக்கு மிகப்பெரிய கிரீடமா இருக்கிறது. இன்னைக்கு என்னோட பாடல்கள்,
இன்னைக்கு என்னோட செய்திகள் இன்னைக்கு கேட்கிற அநேகர் சாட்சி சொல்லுகிறதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. காரணம், that season of my learning process, that season of my going through every pain and struggles, அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த அவமானங்கள், காரணமே இல்லாம என்னை அசிங்கப்படுத்துகிற அந்த சூழல்கள் எல்லாவற்றையும் நான் கடந்து வந்தேன். இன்னைக்கு அது எனக்கு கிரீடமாய் மாறி இருக்கிறது, எனக்கு பலனாய் மாறி இருக்கிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற வாலிப பிள்ளைங்க நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வைத்த இடத்துல அசிங்கப்படுறதுக்கு ரெடியா இருங்க, அவமானப்படுறதுக்கு ரெடியா இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ ஏன் அசிங்கப்படுற, ஆண்டவர் உன்னை அசிங்கப்படுறதுக்கெல்லாம் வைக்கவே இல்லை, நீ தனியா வா, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நோ, உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வேணும். எனக்கு ஒரு ஆண்டவர் மென்டரை கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் அங்க வைக்கிற வரைக்கும் அந்த மென்டர் கூடவே நான் இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு புத்தி சொல்லுகிறதற்கு மென்டர்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன சிலருக்கு மென்டரா வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த சூழலை நீங்க தாண்டி வரும்போது தான் அது உங்களுக்கு கனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு உங்களை ரொம்ப சுதந்திர பறவை போல பறக்க விடுறதுக்கு எவ்வளவு பேர் பிரசங்கம் பண்றாங்க. நிறைய பேர் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸை செட் பண்றாங்க. நான் சொல்லுகிறேன், சில எக்ஸாம்பிள்ஸ் தவறா இருக்குது தம்பி தங்கச்சி, சகோதரனே தவறா இருக்குது, சகோதரியே தவறா இருக்கிறது. வசனம் தான் உனக்கு எக்ஸாம்பிள். If you are under the control of the Holy Spirit, if you are under the influence of the Holy Spirit, it is going to help you a lot in your life. பாடுகளை சகிப்பதற்கு உனக்கு பலன் இல்லைன்னா உன் மாம்சம் இன்னும் சாகலை, நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற முடியாது. சகோதரனே சகோதரியை, நீங்க பாடுகளை சகிப்பதற்கு, நிந்தைகளை அவமானங்களை பாக்கியமாக கருதுவதற்கு உங்க மனசு ஒத்து போகலைன்னா நீங்க இன்னும் பரிசுத்த ஆவியானோட ஆளுகைக்கு கடந்து வரலன்னு அர்த்தம். அந்த ஆளுகை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் பொழுது அது மிகப்பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கும், மிகப்பெரிய மகிமையை உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு இந்த நெட்வொர்க்ல பார்க்கிற உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கலாம், தேவனுக்காய் கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம், தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், பாடுகளை சகிப்பதற்கு உங்க சிந்தையும் உங்க சரீரமும் விட்டு கொடுக்கலனா, உங்க மனசு விட்டு கொடுக்கலனா அது ஜெயமா இருக்காதுங்க, அது ஜெயமா இருக்காது. எவன் என் மீது விசுவாசமா இருக்கிறானோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஜீவ நதி, அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியாகி ஜீவ நதி ஓடணும்னா நான் சில பாடுகளை சகிப்பதற்கு என்னை நான் விட்டு கொடுக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்பிக்கையில வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாருங்க. ஆண்டவருக்காக கிறிஸ்துவ நிமித்தம் நீங்க பாடுபடுவீங்கன்னா அது உங்களுக்கு கிரீடமாய் மாறும். வசனம் பொய் சொல்லவே சொல்லாது, அது ஜெயத்தை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும். அதுக்கு நான் சாட்சி. இன்னும் நான் பட வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது, இன்னும் நான் கடந்து வர வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. நான் ஒண்ணு தைரியமா சொல்லுவேன், நான் எவ்வளவு பாடுகளை கடந்து வருகிறேனோ அவ்வளவு மகிமையா என் ஊழியம் மாறும். எவ்வளவு எதிர்ப்புகளை கிறிஸ்துவ நிமித்தம் நான் கடந்து வருகிறேனோ அவ்வளவு அதிகமாய் என் ஊழியத்துல நான் பெருகி இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார், பலன் தருவார். பரிசுத்த ஆவியானவரோட மகிமையின் ஒத்தாசை என்னோடு கூட இருக்கும் என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நீங்க காண்கிறீங்களா? பாடுகளை சகிப்பதற்கு உங்களை விட்டு கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்கான நோக்கம் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க. யூ ஆர் பிளஸ்ட் டு பிளஸ். ஆசீர்வதிக்கவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் பாடுகளிலிருந்து வருமானால் வெறும் உங்களுடைய பொருளும் சொல்லும் இல்லை, உங்கள் செயலும் உங்கள் வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க மற்றவங்களை போயிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஜெயமா இருக்கும். It will be a big textbook for somebody if you would let your life to go through suffering for Christ's sake. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. யங்ஸ்டர்ஸ் இதை பார்ப்பீங்கன்னா உங்களை பாடுகளை அனுபவிப்பதற்கு விட்டு கொடுங்க. வரும் காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கிறது. செல்ஃப் சஃபிஷியண்டா, செல்ஃப் சென்டர்டா இருக்கிற வாழ்க்கையில வரும் காலம் கிரைஸ்ட் சென்டர்ட். இன்னைக்கு நிறைய காரியங்கள், துதி, ஆராதனை, நடனம், பாடல், ரெவலேஷன்ஸ், இது அது நிறைய இருக்குது. ஆனா பிரகாரத்துக்குள்ள இருக்கிற அந்த அர்ப்பணிப்பும், அந்த பலியும், அந்த சரண்டர், அந்த சாக்ரிஃபைஸும், கிளீனிங் ப்ராசஸ், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிற தேவனுடைய கிருபைக்குள்ள உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிற, அதுக்குதான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு பவுலுக்கு ஆண்டவர் ஏன் கிருபை கொடுத்திருக்கிறார்?
பாடுகளை சகித்து கொண்டு அவருக்காய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் இந்த நாட்களில உங்களை அவ்வனமாய் வழி நடத்துவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பாத தண்டையில வருகிறோம். அப்பா, கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்கள் நம்பிக்கையில நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. ஆவியானவரே, நீர் அவ்வண்ணமாக இந்த பிரயாசங்கள் பாடுகளின் மத்தியில பொறுமையோடு கூட இருந்து பரீட்சைகளை கடந்து அந்த பரீட்சையின் மூலமாய் வருகிற நம்பிக்கைகளை வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்து, பவுல் எப்படி ஆண்டவரே என் பிராணனையும் என் ஜீவனையும் அற்பமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாரோ, அவ்வனமாக இந்த ஜீவனையும் இந்த பிராணனையும் உமக்காக விட்டு கொடுக்கிறதற்கு ஆயத்தமுடைய பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய், இந்த ஜீவனை உமக்காக இழக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், மற்றவர்களை சாட்சியினாலே ஆசீர்வதிக்கிறவர்களாய், வசனத்தினாலே எங்கள் ஜீவிதங்களினாலே ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாங்கள் மாறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பரம தரிசனம் நிறைந்த மகிமையுள்ள கரத்துல நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. அப்பா, இந்த காலகட்டங்களில சில மனிதர்களுக்கு, எங்களில சிலருக்கு அப்பா, எங்களுடைய மரியாதையையும் மேன்மையும் விட்டு கொடுக்க முடியவில்லை. எங்கள் சுயத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. சிலர் எங்களை ஏளனமாய் பேசும் பொழுது, நான் யார் தெரியுமா, என் குடும்ப பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எப்படி நீ என்ன அப்படி பேசலான்னு சில வேளையில யோசிக்க தோணுது, கேட்க தோணுது. ஆனா ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அந்நியர்களை போல பகைக்கப்பட்டாலும் நாங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட அவைகளை சகித்து உடைய நாமத்து நிமித்தம் ஊழியம் செய்வோமானால் அது எத்தனை பெரிய மகிமையா இருக்கும். அவ்வண்ணமாய் நாங்கள் இருந்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க பரிசுத்த கரத்துல விட்டு கொடுக்குற முக்கியமா இந்த ஜி நெட்வொர்க்கை உங்க மகிமுள்ள பொற்பாதத்துல சமர்ப்பிக்கிற ஆண்டவரை, இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுவீராக. இவர்களுடைய பிரயாசங்களை ஆண்டவரை இன்னும் பெரிதாக்குவீராக. இன்னும் இவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி இன்னும் அநேக மிஷினரிகளுக்கு, இன்னும் அநேக சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு இவர்கள் பிரயோஜனப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இதுல ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்படி கிருபை சூழட்டும். பிரதர் ஆரன் அவங்க குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து அவர்கள் நன்மையினால் நிரப்புவீராக. ஆளுகை செய்யுங்க. இந்த வசனத்தை முக்கியமாய் கேட்க போகிற யாவரையும் நான் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பாடுகளை சகித்து இந்த நாமத்தின் மகிமையில பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையில பொற்பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக பாடல்களை வெளியிட வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிறோம். ஆண்டவர் நிறைய பாடல்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை வெளியிடணும். கர்த்தர் உங்களை உணர்த்துவாரானால், வழி நடத்துவாரானால் சப்போர்ட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். God bless you.